ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட்டிவ் சேனலில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம மாவை போட்டு வெல்லம் போட்டு பிசைஞ்சு வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம். நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து இதுக்கு மேலே வச்சிடலாம். ஏற்கனவே கொஞ்சம் வச்சுருக்குறேன், அதுக்கு மேலே வைக்கலாம். மொத்தமாக வச்சாக அப்படியே பிடிச்சிக்கும். அதனால ஒரு ஆவி வந்த பிறகு வைக்கணும். நல்லா டைம் எடுக்கும் இது வேகிறதுக்கு. இது ஏன்னா கம்பு மாவுன்றதுக்காக நிறைய டைம் எடுக்கும். நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எடுத்துட்டு நல்லா வெந்திருக்குதா என்னான்றது நான் காமிக்கிறேன். பாருங்க, நம்ம வந்து போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி செஞ்சோன்றது ஃபுல் அண்ட் வீடியோ பாருங்கள், தெரியும். இது வந்து கம்பு மாவு, அரிசி மாவு, அணில் அரிசி மாவு, கம்பு மாவு நம்மளே ரெடி பண்ணது. கம்பு வாங்கியாந்து கழுவி காய வச்சு அரைச்சி அதை பவுட்ரு பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணோம். 2 மாவும் கலந்து எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கம்பு வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒன்று வரும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை. நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். கம்பு மாவு எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்.